ஓகே பாருங்க. ஓகே பாருங்க, 19வது கேள்வி பார்க்கலாம். ஓகே, 19வது கேள்வியில உங்களுக்கு கேட்கப்பட்டது பரீட்சை மீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வலுவை மட்டும் தெரிவு செய்ய சொல்லி. எனவே வெளிக்காட்டா வலுவை மட்டும் தெரிவு செய்யணும். வெளிக்காட்டா வலுல என்னெல்லாம் வரும்? விடுபட்ட வலு, கோட்பாட்டு வலு, இரட்டிப்பு வலு, மூலேடுகள்ல கூட்டி குறைச்சி பதிவு செய்யறது, அதெல்லாம் வரும். சரியா? அடுத்து வெளிக்காட்டும் வலுல பொது பேரேட்ல கூட்டி குறைத்து பதிவு செய்யறதும் பரீட்சை மீதில இடம்பெறக்கூடிய வலுக்களும் வெளிக்காட்டும் வலுக்கு வரும். அப்ப நாங்க வெளிக்காட்டா வலுவை மட்டும் தெரிவு செய்யணும். அப்ப முதலாவது சொல்லப்பட்டது விற்பனை பட்டியல் முழுமையா போனா விடுபட்ட வலு, அது வெளிக்காட்டா வலு வரும். ரெண்டாவது சம்பள கணக்குல மட்டும்தான் பதிவு செய்யப்பட இல்லை, கட்டுப்பாட்டு கணக்குல மட்டும்தான் பதிவு செய்யப்பட இல்லை, எனவே அது வெளிக்காட்டும் வலு ரெண்டாவது வராது. மூன்றாவது சொத்தொன்று செலவினமா பதிவு செய்யப்படுதல், அப்ப அதுக்கு நாங்க சொல்லுவோம் கோட்பாட்டு வலு. அப்ப மூன்றாவது கட்டாயம் வரும், வெளிக்காட்டா வலு, கோட்பாட்டு வலு. நாலாவது பாருங்க, கடன் பட்டோடமிருந்து பெற்ற காசானது கடன்பட்டோன் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அப்ப நாலாவது சொல்லப்பட்டது கட்டுப்பாட்டு கணக்குல ஒரு கணக்குல தான் அங்க வலு இடம்பெறுது, எனவே நாலாவது வெளிக்காட்டும் வலு வராது. எனவே ஆன்சர் பார்த்தா வெளிக்காட்டா வலு ஏ கமா சி. 19வது ஆன்சர் ஏ கமா சி, ரெண்டாவது ஆன்சர். குயிக்கா எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வியை முடிச்சுட்டு 24 கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? அடுத்தது 20வது கேள்வி. இருபதாவது கேள்வியை பாருங்க. மேற்படி வழுக்களை திருத்திய பின்னரான தேறிய லாபம். மேற்படி வழுக்களை திருத்திய பின்னரான தேறிய லாபம் கணக்கீட்டு வழுக்கல்ல இருந்து போடப்பட்ட கேள்வி. இலாபம் சீராக்கும் கூற்றோட தொடர்பானது. இலகுவா சொல்லித்தரம் பாருங்க. முதலாவது கேட்கப்பட்டது என்ன? வழுக்களை திருத்திய பின் இலாபம். அப்ப முதலாவது போடுங்க சார்ட்டர். திருத்தமும் இலாபம். திருத்தி லாபம் கேள்வி கேட்கப்பட்ட திருத்தமும் லாபம் கட்டாயம் தருவான். அதோட பிளஸ் மைனஸ் பண்ணா இறுதியில் வரக்கூடியது திருத்திய லாபம். சரியா? முதலாவது பாருங்க, திருத்தமுன் லாபம் எவ்வளவு தந்தையும். ஆக மேல தரப்படிக்கு ஆண்டுக்குரிய லாபம் தேறிய லாபம் 5 லட்சம், அது அப்படி போடும். இங்க லாபத்துல தாக்கம் செலுத்தக்கூடியது ரெண்டு விஷயம் தான், வருமானங்களும் செலவுகளும் மட்டும். வருமானத்தை பிளஸ் பண்ணுங்க, செலவுகளும் ஒரு வருமானம் பதிவு செஞ்சா மைனஸ் பண்ணுங்க, மேலதிகமா ஒரு செலவு பதிவு செஞ்சா பிளஸ் பண்ணுங்க, இறுதியில வரக்கூடியது திருத்திய லாபம். இவ்வளவுதான் சமன்பாடு. இப்ப வருமானம் தான் பிளஸ் பண்ணணும், செலவுண்டா மைனஸ் பண்ணணும், மேலதிகமா வருமானம் காட்டியிருந்தா அது இல்லாமக்கா மைனஸ், மேலதிகமா செலவு இருந்தா அது இல்லாமக்கா பிளஸ். சரியா? குயிக்கா அந்த சமன்பாடை போடுங்க, கடைசியா பார்ப்போம். முதலாவது வலுவ பாருங்க. ரூபா 5000 பெற்ற கழிவானது கொடுத்த கழிவு கணக்கில் வரவிலும் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெற்ற கழிவானது கொடுத்த கழிவு கணக்கில் வரவிலும் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவிலும். அப்ப முதலாவது சொல்லப்பட்ட விஷயம் என்ன? கொடுத்த கழிவு எங்க கொடுத்த கழிவு செலவுல பெற்ற கழிவை கொடுத்த கழிவா பதிவு செஞ்சுக்கோம், இதான் செய்யப்பட்ட மிஸ்டேக். சரியா? பெற்ற கழிவை கொடுத்த கழிவா பதிவு செஞ்சுக்கிறோம், அப்ப அதை நாங்க இல்லாமக்கணும். பெற்ற கழிவுன்னு சொல்றது ஒரு வருமானம், நாங்க வருமானத்தை செலவா பதிவு செஞ்சுக்கிறோம். அப்ப நாங்க முதலாவது என்ன செய்யணும்? வருமானமா பதிவு செய்யணும், அடுத்தது செலவா பதிவு செஞ்சதை இல்லாமக்கணும். பெற்ற கழிவை கொடுத்த கழிவா பதிவு செஞ்சுக்கோம், சரியா? பாத்துக்கோங்க.
பெற்ற கழிவுனா கடன் கொடுத்தோர்ல வரவு, பெற்ற கழிவுல செலவு வைக்கணும். ஆனா இங்க இடம்பெற்ற தவறு என்ன? பெற்ற கழிவை கொடுத்த கழிவு. பெற்ற கழிவுனா வருமானமா காட்டணும், இங்க கொடுத்த கழிவுல பதிவு செஞ்சுக்கணும். எனவே கொடுத்த கழிவா பதிவு செஞ்சது பிழை. அப்ப சொல்லி தந்துட்டேன், வருமானம் தான் பிளஸ், செலவு தான் மைனஸ். மேலதிகமா வருமானம் காட்டினா மைனஸ், மேலதிகமா செலவு காட்டியிருந்தா பிளஸ். அப்ப இங்க என்ன செய்யப்பட்டிக்கு? கொடுத்த கழிவை சும்மா பதிவு செஞ்சுக்க. மேலதிகமா ஒரு செலவு தான் பெற்றிருக்கு, கொடுத்த கழிவுன்னு மைனஸ் பண்ணிக்கும். அதை இல்லாமக்கிறதுக்கு என்ன செய்யறது? மேலதிக செலவுக்கு பிளஸ் பண்ணணும். எனவே கொடுத்த கழிவு 5 போடுங்க. கொடுத்த கழிவு 5000. ரெண்டாவது, உண்மையான பெற்ற கழிவை பதிவு செய்யணும். பெற்ற கழிவுண்டா என்ன? வருமானம். வருமானம் தான் 5000 கூட்டணும். எனவே பெற்ற கழிவுண்டா 5000 கூட்டணும். இதான் முதலாவது திருத்தல். பெற்ற கழிவினை கொடுத்த கழிவா பதிவு செஞ்சுக்கி, பெற்ற கழிவு ஒரு வருமானம், கொடுத்த கழிவு செலவு. கொடுத்த கழிவுண்டா செலவினமா சும்மா பதிவு செஞ்சுக்கா. மேலதிகமா ஒரு செலவிடம் பெற்றா கூட்டுங்கன்னு சொல்லிட்டேன், இல்லாமகிறது. எனவே கொடுத்த கழிவு கூட்டுங்க, இல்லாம பதிவு செஞ்சது. பெற்ற கழிவு வருமானம் பதிவு செய்யல, எனவே பதிவு செய்யுங்க 5000. எனவே கொடுத்த கழிவுன்னு 5 கூட்டி, பெற்ற கழிவுன்னு 5 குறைங்க. அடுத்து இரண்டாவது பாருங்க. ரூபா 5000 கிரயமான இருப்புகள் இறுதி இருப்பினுள் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை. 5000 கிரயமான இருப்புகள் இறுதி இருப்பினில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லையா? ஓகே, பாப்போம். இந்த இறுதி இருப்புன்னு சொல்றது விற்பனை கிரயத்தோட தொடர்பான விஷயம். இதை நோட் பண்ணிக்கோங்க. விற்பனை கிரயம் சொல்றது இலாபத்தோட தொடர்பு படுத்தி வரும். அப்ப இறுதி இருப்புக்கும் விற்பனை கிரயத்துக்கும் எதிர்கணிய தொடர்பாயிருக்கும். இறுதி இருப்புக்கும் விற்பனை கிரயத்துக்கும். இரண்டாவது, விற்பனை கிரயத்திற்கும் மொத்த இலாபத்திற்கும் எதிர்கணியம். மூன்றாவது, மொத்த இலாபத்திற்கும் தேவைய இலாபத்திற்கும் நேர்கணிய தொடர்பு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அவளுக்கு இறுதி இருப்புன்னு சொல்றது விற்பனை கிரயத்துக்குள்ள வாரது. விற்பனை கிரயத்தோட தொடர்பு படுத்தினா இலாபத்துல தாக்கம் செலுத்தும். ஏன்டா என்ன செய்வோம்? விற்பனையில இருந்து விற்பனை கிரயம் கழிச்சா மொத்த லாபம். மொத்த லாபத்துல தாக்கம் வந்தா பெரிய லாபத்துல தாக்கம் வரும். எனவே இறுதி இருப்புல ஏதாவது விஷயம் சொன்னா நீங்க லாபத்துல தாக்கம் செலுத்தணும். அதுக்கு 3 விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த தொடர்பு இறுதி இருப்புக்கும் விற்பனை கிரயத்துக்கும் எதிர்கணியம், விற்பனை கிரயத்துக்கும் மொத்த லாபத்துக்கும் எதிர்கணியம், மொத்த இலாபத்திற்கும் தேறிய லாபத்திற்கும் நேர்கணிய தொடர்பு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். இதுல சொல்லப்பட்ட விஷயம் இறுதி இருப்பு விற்பனை கிரயத்துக்குள்ள இல்லையா? அப்ப தெளிவா பாருங்க, இறுதி இருப்பு பதிவு செய்யப்படவில்லை. பதிவு செய்யப்படலாட்டி எப்படி வரும்? விற்பனை கிரயம் கண்டுபிடிக்கும் போது இறுதி இருப்பை நாங்க கழிப்போம். இறுதி இருப்பை கழிச்சா விற்பனை கிரயம் குறையும், இறுதி இருப்பு கழிக்கலாட்டி விற்பனை கிரயம் கூடும். அப்ப இறுதி இருப்பு கழிச்சாதான் விற்பனை கிரயம் குறையும், இறுதி இருப்பு கழிக்கலாட்டி விற்பனை கிரயம் கூடும். இங்க இறுதி இருப்பு கழிக்கவே இல்லையா? சிம்பிளா தொடர்பை வச்சு பாருங்க. இறுதி இருப்பு கழிக்கலாட்டி விற்பனை கிரயத்துக்கு என்ன நடக்கும்? முதலாவது, இறுதி இருப்பு இல்லாட்டி இறுதி இருப்பு கழிக்கையில, இறுதி இருப்பு கழிக்கலாட்டி விற்பனை கிரயத்துக்கு என்ன நடக்கும்? விற்பனை கிரயமானது கூடும். முதலாவது விற்பனை கிரயம் கூடும். விற்பனை கிரயம் கூடுனா மொத்த லாபத்துக்கு என்ன நடக்கும் பாருங்க. விற்பனை கிரயம் கூடுனா மொத்த லாபத்துக்கு என்ன நடக்கும்? எதிர்கணியம் சொல்லிட்டேன். லாபம் குறையும். மொத்த லாபம் குறையும். மொத்த லாபம் குறைஞ்சா தேறிய லாபம், அதுக்கு நேர்கணிய தொடர்பு. மொத்த லாபம் குறைஞ்சா தேறிய லாபம் அதுவும் குறையும். அப்ப தேறிய லாபம் இங்க குறையும். இதை சரியா விளங்கிக்கோங்க. இறுதி இருப்பு பதிவு செய்யலையா? இறுதி இருப்பு பதிவு செய்யலாட்டி விற்பனை கிரயம் கூடும். விற்பனை கிரயம் கூடுதுன்னு வந்து, அப்ப விற்பனை கிரயம் கூடுனா மொத்த லாபத்தோட எதிர்கணியம். இது கூடுனா மொத்த லாபம் குறையும். மொத்த லாபத்துக்கு தேறிய லாபத்துக்கு நேர்கணியம். மொத்த லாபம் குறைஞ்சா தேறிய லாபம் ஆட்டோமேட்டிக்கா குறையும். அப்ப இந்த வலுவின் காரணமா தேறிய லாபம் குறையுது. அப்ப இது நாங்க திருத்தணும். தேறிய லாபம் குறைஞ்சா அதை இல்லாமக்க கூட்டுங்க. எனவே இருப்பு கொண்டு பெருமதி. தேறிய லாபம் குறையறதான வலுவால, எனவே அதை இல்லாமக்க தேறிய லாபத்தை கூட்டுங்க 5000. இது பின்னுக்கு வர சிலபஸ், செகண்ட் டைமுக்கு வரும். பிரச்சனையில பாத்துக்கோங்க, தொடர்பு படுத்தி பாத்துக்கோங்க, ஐடியாவும் எடுத்துக்கோங்க. அவ்வளவு பின்னுக்கு படிப்பீங்க. 25 days. அடுத்த கடைசி சீராகத்தை பாருங்க.
காரியாலய உபகரண கொள்வனவு ரூபாய் 25,000 காரியாலய உபகரண செலவு கணக்கில் வரவு பதிவு செய்யப்பட்டது. காரியாலய உபகரணமா காட்டுறத காரியாலய உபகரண செலவா காட்டிக்கணும். சிம்பிளா எடுங்க. ஒரு சொத்தா காட்டுறது செலவா எடுத்துக்கலாம், ஒரு சொத்தாக பதிவு செய்யறது செலவா எடுத்துக்கலாம். உங்களுக்கு சொல்லிட்டேன், மேலதிகமா ஏதாவது செலவு செஞ்சா அதை இல்லாமக்க கூட்டுங்கண்டு, மேலதிகமா செலவு வந்தா இல்லாமக்க கூட்டுங்கண்டு. ஒரு சொத்துல பதிவு செய்யறது செலவா காட்டியா, செலவா காட்டினது பிழை. மேலதிகமா செலவு இடம் பெற்றிக்கு அதை இல்லாமக்க கூட்டி விடுங்க. அப்ப காரியாலய உபகரண செலவு 25 கூட்டுங்க. இப்ப கூட்டி எடுக்கணும்னா திருப்தி லாபம் வரும். கூட்டி எடுங்க பார்ப்போம். 500ஓட 25 அடுத்து 15 கூட்டினா 540 திருத்திய லாபம். பாருங்க பேப்பர்ல 540 திருத்திய லாபம் நீக்குதான். சார் ஓகே சொல்லுங்க. இது 25 24 கிளாஸா சார்? சரி, இந்த முடியுது. உங்களுக்கு அடுத்து 24 ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே சார். முதல்ல பாருங்க 540 ஆன்சரை பேப்பர்ல 5வது ஆன்சர். சரியா? உங்களுக்கு முதல் 20 கேள்வி முடிச்சாச்சு. எல்லாரும் கிளியர்னா செக்ல போடுங்க. கிளாஸ் முடிப்போம். அடுத்து 24 ஸ்டார்ட் பண்ணுங்க.